அநேக நன்மைகளை சுவீகரிக்கிறதுக்கு நம்ம தான் தடையா இருக்கிறோமே. அதை விட வேற வேலை இருக்கு, அதை விட பெரிய வேலை இருக்கு. உருவாக்கின தேவனையும் விட, உண்டாக்கின தேவனையும் விட, தாயின் கருவிலை பேர் சொல்லி அழைத்த தேவனையும் விட, என்னை உங்களை முன்குறித்த தேவனையும் விட, படுகுழியிலிருந்து தூக்கின தேவனையும் விட, குப்பையும் கூலவுமா இருந்தவங்களை தூக்கின தேவனையும் விட இந்த காரியம் முக்கியம். ஆமென். எந்த காரியம் தேவனை விட முக்கியம். ஆமென். தேவனை விட எந்த காரியத்தை நானும் நீங்களும் முக்கியமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் தான் என்னை உருவாக்கினவர், என்னை உண்டாக்கினவர், பேர் சொல்லி அழைத்த தேவன், என்னை உங்களையும் பேர் சொல்லி அழைத்த தேவன் எங்கள் நடுவிலே இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது எல்லா நன்மையான ஈவும், எல்லா பூரணமான வரமும் எங்களிடத்துக்கு வரும். ஆமென். நன்மை செய்த தேவன் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவர்களோட வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாங்க முதலிடம் கொடுக்கணும். ஆமென். அப்ப எங்களோட நோக்கம் எல்லாம் என்ன இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். முதலிடம் கொடுக்கும் போது வருகிற நன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். நாங்கள் இப்ப பெற்ற நன்மையை விட தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும் போது எங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். நீங்கள் தான் தடையா இருக்கிறோம்.